மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நீங்கள் ப்ரவியில் பார்த்துருவீங்க. ப்ரவியில் பார்த்தா சூப்பரான ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எப்படி சிம்பிளாக மேக் பண்ணதான் வீடியோ வந்து நம்ம வந்து ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இப்போ நான் சேனல் நீங்கள் வந்து புதுசாக நான் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்து நான் கிளிக் பண்ணி ஆளில் போட்டு வீடியோ வந்து கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். அப்படின்னு சொல்கிற ஒரு டிப்பு நீங்கள் அப்சர்வ் வீடியோ வந்து ஷார்ட்டாக வந்து மேக் பண்ணுறேன். ஃபஸ்ட் வீடியோ எடிட் பண்ண செலக்ட் மோஷன் அப்ளிகேஷன் ஆப் லிங்க் நான் வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்துருப்பேன். கிளிக் பண்ணி டவுன் பண்ணி ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க. ஆப் இன்ஸ்டால் பண்ணி ஆப்போட இன்டர்ஃபேஸ் வந்து எப்படி இருக்கும் கே ப்ளஸ் வந்து கே ப்ராஜெக்ட் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஆப் ஓப்பன் பண்ணிட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா புக் மார்க் ஷேர் ரெண்டும் நான் வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்துருப்பேன். கிளிக் பண்ணி உங்களுக்கு பாஸ்வேர்டு கேட்கும். இதுக்கான பாஸ்வேர்டு பார்த்தா இந்த வீடியோவில் வந்து நான் வந்து வாய்ஸில் சொல்கிறேன். நீங்கள் பாஸ்வேர்டு வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு நீங்கள் சப்மிட் கிளிக் பண்ணினா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ரெடிட்னு ஷோ ஆகும். ரெடிட் கிளிக் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக ப்ராஜெக்ட் வந்து இம்போர்ட் ஆகிடும். ஃபஸ்ட்டு புக் மார்க் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிட்டு ஸ்க்ரோல் பண்ணி கீழே பார்த்தா ஒரு ஆடியோவில் இருக்கும். மேலே பார்த்தா ஒரு பேக்ரவுண்ட் இமேஜில் இருக்கும். நெக்ஸ்ட் மேலே தான் ஒரு குரூப் ஆப்ஷன் இருக்குது. இது வந்து எப்படி இமேஜ் ஆட் பண்ணி வரலாம். பேக் வந்து ப்ளஸ் கிளிக் பண்ணுங்கள். இங்கே பார்த்தா 96 நெக்ஸ்ட் சைஸ் கிளிக் பண்ணி கிரியேட் கிளிக் பண்ணிட்டு ப்ளஸ் கிளிக் பண்ணுங்கள். மீடியா போங்க. யார் இமேஜ் எடிட் பண்ணலாம் அவங்க இமேஜ் செலக்ட் பண்ணிட்டு மேலே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி ஃபில் கம்பல்சரி ஆப்ஷன் கிளிக் பண்ணி ஃபுல்லாக செட் ஆகிடும். மேலே செட் மேலே ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு கரண்ட் ஃப்ரேம் விஎன் ஆப்ஷன் ஷோ கிளிக் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட் கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ட் ஆகிடும். ஃபுல்லாக வந்து எக்ஸ்போர்ட் ஆனால் சேவ் ஊற்றினா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கேலரியில் வந்து சேவ் ஆகிடும். பேக் வந்து சேவ் பண்ணிட்டு வந்து புக் மார்க் ஒன்ஸ் மோர் ஓப்பன் பண்ணிட்டு ஸ்க்ரோல் பண்ணிட்டு இங்கே பேக்ரவுண்ட் இமேஜின்னு இல்லை அது கிளிக் பண்ணிட்டு இந்த கலர் ஃபீல் செலக்ட் பண்ணிட்டு இந்த ஷார்ப் கிளிக் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட் பண்ண இமேஜ் அலைன் மோஷன் ஃபோட்டோவில் செலக்ட் ஓப்பன் ஆகிட்டு நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ண இமேஜ் செலக்ட் பண்ணி ப்ளஸ் கிளிக் பண்ணேன். ஆட்டோமேட்டிக் இமேஜ் வந்து ஆகிடும். நெக்ஸ்ட் இந்த குரூப் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். இங்கே எடிட் குரூப்னு ஒரு ஆப்ஷன் ஷோ கிளிக் பண்ணி லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா இமேஜ் இல்லைன்னு சொல்லிட்டு நான் 4 லேயர் மென்ஷன் பண்ணேன். இந்த 4 லேயருக்கும் அதே சேம் இமேஜ் வந்து கலர் ஃபீல்டில் செலக்ட் பண்ணிட்டு ஸ்டார் ஆப்ஷன் அதே இமேஜ் வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணி வந்தீங்கன்னா ஒரு இமேஜ் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து ஆட் ஆகினே வரும். இதே ஸ்டெப்பில் நீங்கள் வந்து ஒன்று ஆட் பண்ணிங்க. நான் வந்து ஆட் பண்ணுறேன் வேகமாக. ஒரு நீங்கள் ஆட் பண்ண இமேஜ் பாதி இப்போ வந்து ஆட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் இந்த 2 இமேஜ் சேஞ்ச் பண்ணிடும். அதேமாதிரி ஆட்டோமேட்டிக்காக அதுவும் ஆட் ஆகி வந்துடும். அதில் பார்த்தீங்கன்னா அந்த இமேஜ் வந்து கரெக்டாக சேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ வந்து பேக் வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா அந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா பக்கா எஃபெக்ட்டோட வந்து ஆட் ஆகிட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த டபுள் புக் மார்க்லேருந்து அங்கே சொன்ன மாதிரி தான் இங்கே 80 ஸ்டிச் புக் மார்க்லேருந்து நம்ம வந்து கண்டிப்பாக இமேஜ் வந்து ஆட் பண்ணோம். நான் வந்து முன்ன சொன்ன மாதிரி அந்த இமேஜ் வந்து ஆட் பண்ணிங்க. ப்ளஸ் ஆங்கிள் பண்ணுங்கள். மீடியா போங்க. யார் இமேஜ் ஆட் பண்ணி அவங்க இமேஜ் செலக்ட் பண்ணிங்க. அவங்க இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிட்டு ப்ளஸ் கிளிக் பண்ணிங்க. ப்ளஸ் ஆட் ஆனால் மேலே 3 கிளிக் பண்ணி ஃபில் கம்பல் செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கிளிக் பண்ணி கட் ஆஃபில் கட் பண்ணிங்க. இதே வரைக்கும் கண்டிஷனாக புக் மார்க் ஆட் பண்ணாமல் நீங்கள் இமேஜ் வந்து கரெக்டாக வந்து ஆட் பண்ணிங்க. ஆட் பண்ணோடனே பேக் வந்துங்க. பேக் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஷேர் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஷேர் ஆப்பில் இருக்கும். அந்த லேஸ் செலக்ட் பண்ணுங்கள். எஃபர்ட் செலக்ட் பண்ணி 3 வந்து காப்பி பண்ணிங்க. வந்து பேக் வந்துங்க. புக் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிட்டு அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணால் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 3 லேயர் இருக்கும். அந்த 3 லேயருக்கு இந்த எஃபர்ட் வந்து பேஸ்ட் பண்ணிங்க. வந்து லேஸ் செலக்ட் பண்ணிட்டு எஃபர்ட் செலக்ட் பண்ணி 3 வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். லேஸ் செலக்ட் பண்ணி எஃபர்ட் செலக்ட் பண்ணி 3 வந்து பேஸ்ட் பண்ணி கண்டினியூஸாக இந்த 3 லேயர் மட்டும் அதில் வந்து எஃபர்ட் வந்து பேஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ பேக் வந்துங்க. பேக் வந்து திரும்பியும் ஷேக் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிட்டு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். செகண்டாக ஒரு லேயர் இருக்கும். இப்போ அந்த லேஸ் செலக்ட் பண்ணுங்கள். எஃபர்ட் இல்லை 3 செலக்ட் வந்து காப்பி பண்ணிங்க. வந்து பேக் வந்துங்க. பேக் வந்து திரும்பி புக் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிட்டு அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா 3 லேயர் எஃபர்ட் ஆட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு கரெக்டாக 927 லாஸ்ட் வரையும் அந்த ஒரே சிங்கிள் எஃபர்ட் வந்து நீங்கள் வந்து கண்டினியூஸாக வந்து பேஸ்ட் பண்ணி வாங்க. நான் வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இதே நீங்கள் லாஸ்ட் இந்த எஃபர்ட் வந்து பேஸ்ட் பண்ணி வந்துடுங்க. பேக் வந்துக்கிறேன். இப்போ ஷேர் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தா 2 சிசியில் இருக்கும். அதை லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணி இந்த ப்ளஸ் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி காப்பி டூலில் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே இது 2 லேயர் காப்பி ஆகிடும். இப்போ வந்து பேக் வந்துங்க. பேக் வந்துட்டு புக் மார்க் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணி ஸ்டார்ட் வச்சு ப்ளஸ் கிளிக் பண்ணுங்கள். ஃபேஸ் டூ லேயர் கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக இந்த 2 லேயர் வந்து பேஸ்ட் ஆகிடும். இந்த புக் மார்க் ஆப்ஷனுக்கான பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா நான் சொல்ல இந்த புக் மார்க் ஆப்ஷனுக்கான பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா 9898 கரெக்டாக பார்த்தீங்கன்னா 9898 சொல்லிட்டு நீங்கள் வந்து 2 டைம்ஸ் போட்டு புக் மார்க் ஆப்ஷன் இம்போர்ட் பண்ணி நான் சொல்ல மாதிரி எழுந்து எடிட் பண்ணிங்க. இப்போ மேலே சரி வரல யார் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு வீடியோ சைடாக செக் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட் பட்டனை கிளிக் பண்ணி வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் ஆக ஆகிடும். ஃபுல்லாக வந்து எக்ஸ்போர்ட் ஆனால் சேவ் ஊற்றினா ஆட்டோமேட்டிக்காக கேலரியில் வந்து சேவ் ஆகிடும். இதே நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோ மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.